அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஐ பிளாஸ்மிடோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். இது புரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குன்றது நல்லா புரியும். இந்த டிஐ பிளாஸ்மிடுன்றது ஒரு 200 KB சைஸில் இருக்க ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா அந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸில் இருக்கும். இந்த டிஐ பிளாஸ்மிட்ஸில் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு முக்கியமான ரீஜன்றது இந்த டிடிஎன்ஏ ரீஜன். இதில் 2 பார்டர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்டர் லெஃப்ட் பார்டர் ஒன்று, ரைட் பார்டர் ஒன்று. நெக்ஸ்ட்டு ஆக்சினுக்கான ஜீன்ஸ் இருக்கும், இன்னொன்று சைட்டோகைனுக்கான ஜீன்ஸ் இருக்கும், சைட்டோகைனின்கான ஜீன் ப்ளஸ் ஒப்பைனுக்கான ஜீன் இருக்கும். ஓகே, இதுதான் என்னது டிடிஎன்ஏ ரீஜன்றது. இந்த ரீஜன் மட்டும்தான் பிளான்ட் உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹோஸ்ட் அதாவது பிளான்ட் எந்த பிளான்ட் இன்ஃபெக்ட் பண்ணாலும் அந்த பிளான்ட்டோட செல்ஸ் உள்ள எது போகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டிடிஎன்ஏ ரீஜன் மட்டும்தான் போகும். நெக்ஸ்ட்டு விர் ரீஜன்றது விர்லன்ஸ் ரீஜன். இதில் இருக்க ஜீன்ஸ்லாம் பார்த்தோம்னா விர் ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி இதெல்லாம் விர்லன்ஸ் ஜீன்ஸ். எதுக்கு ஹெல்ப் பண்ணும், என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அந்த டிடிஎன்ஏவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஓஆர்ஐன்றது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இந்த ஓஆர்ஐன்றது அங்கே தான் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒப்பைன் கேட்டபாலிசம் ஜீன்ஸ். ஒப்பைன் கேட்டபாலிசம் ஜீன்ஸ்ன்றது சிந்தசிஸ் ஆன ஒப்பைனை பிரேக் பண்ணி நியூட்ரியண்ட்டை கன்சியூம் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுற ஜீன்ஸ் தான் இந்த ஒப்பைன் கேட்டபாலிசம் ஜீன்ஸ்ன்றது. ஓகே, இந்த ஒப்பைன் கேட்டபாலிசம் ஜீன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா டிடிஎன்ஏ ரீஜன்லேருந்து அவுட் சைட் இருக்கும். ஓகே, இந்த ஒப்பைன்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபுட் மாலிகுல். எதுனா அந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் யூஸ் பண்ணிக்கும். ஓகே, இதுதான் என்னது டிஐ பிளாஸ்மிடோட ஸ்ட்ரக்சர். இப்போ அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குன்றத வேணும் அப்படின்னா டிஐன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அந்த ப்ராசஸை எப்படின்னு டீட்டெயிலாக படிப்போம்.